ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா டா வந்து 667. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த வருஷத்து அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ நம்மளுக்கு பி போர்டில் அக்ஷயா ரிசல்ட்டில் ஒரு வாரத்தில் 8ன்னு பாஸ் ஆகிருந்தா அதுக்கு அடுத்த வாரம் எல்லாமே இங்கே 3வது வாரத்தில் ஏ போர்டில் 7 இருக்கும். இங்கே 8 7 8 7. இப்போ போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் பி போர்டு நம்பர் 8. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் ஏ போர்டில் 7 பாஸ் ஆகும். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். நீங்கள் 783 982 734 380 027 729 782 210. இப்போ இங்கே ரிசல்ட்டில் முதல் வாரத்தில் பி போர்டில் 8 இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் ஏ போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கும். இங்கே பி போர்டில் 8 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் ஏ போர்டில் 7. இப்போ இங்கே பி போர்டில் 8னா போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் அக்ஷயா ரிசல்ட்டில் பி போர்டு நம்பர் 8. இப்போ போன வாரம் இல்லாமல் இந்த வார ரிசல்ட் இன்றைக்கான ரிசல்ட்டில் ஏ போர்டில் 7 பாஸ் ஆகும். அதனால் 7 மட்டும் ஏ போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக எடுத்த மெத்தட் தான். இப்போது அக்ஷயா 665வது டாலேருந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற கார்னியா நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே 720 720னா 7 மட்டும் அதுக்கு அடுத்த நாளில் இருக்கும். இப்போ அடுத்து இங்கே 682 652னா 2 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயாவில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய கார்னியா நம்பர் 595. இப்போ இதிலேருந்து 9 இல்லைன்னா 5 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகுனா இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். 665வது ட்ரால ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 782. அதுக்கு முன்னால் கார்னியா நம்பர் 720. இப்போ இந்த 720லேருந்தே 7 மட்டும் 7 2 இந்த 2 நம்பர் அடுத்த நாள் அக்ஷயாவில் இருக்கும். இப்போ அடுத்து 666வது ட்ராகும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே ரிசல்ட் 210. அதுக்கு முன்னால் கார்னியா நம்பர் 652. இப்போ இந்த 3 நம்பர் 652னா 2 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயாவில் இருக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து அக்ஷயா 667வது ட்ரா, நேற்றைய கார்னியா 595. இப்போ இந்த 2 நம்பர் 9 இல்லைன்னா 5 இதிலேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகலாம். நான் வந்து 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துடுறேன். 9 இல்லைன்னா 5. அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். போன வாரம் அக்ஷயா ரிசல்ட் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 490 210. இதில் ஏபி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 1ன்னு இருக்கும். 2க்கு பின்னாடியே 1 நம்பர். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன அக்ஷயா ரிசல்ட்டு இந்த 2 செட் ரிசல்ட் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 945 870. அதுக்கு அடுத்த வார்த்தை நம்பர் 237. 563 324. அதுக்கு அடுத்த வார்த்தை நம்பர் 150. இப்போ இங்கே 490 210. இதான் போன வார நம்பர். இதில் ஏபி போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 87 8க்கு பின்னாடியே 7. இங்கே 3 2 3க்கு பின்னாடியே 2 நம்பர். இப்போ 2 1. போன வார ரிசல்ட்டில் ஏபி போர்ட் 2 1. இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் வந்து ஏபி போர்டில் இருந்தால் இந்த ஏ போர்ட் நம்பரோட ஃபஸ்ட் டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 8 எடுத்தால் 72. 7 2 இந்த 2 நம்பருமே அடுத்த வார ரிசல்ட்டில் இருக்கும். நீங்கள் 3 2ன்னு இருக்கும்போது ஏ போர்ட் நம்பர் 3 முதல் டிஜிட் நம்பர் 5. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5 3 எடுத்தால் 15னா 1 5 இந்த 2 நம்பருமே அடுத்த வார ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ ஏபி போர்ட் நம்பர் வந்து 2 1 ஓகேவா. போன வார ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் ஏ போர்ட் நம்பர் 2, முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணுறோம். 4 2 எடுத்தால் 8 மட்டும்தான். இப்போ 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்து அக்ஷயா சார்ட் மட்டுமே வச்சு எடுத்த நம்பர் தான். இப்போ வந்து ஏபி போர்டு வந்து இப்போ இங்கே 2 1 போன வார ரிசல்ட்டில் இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட் ரிசல்ட். இங்கே 8 7 இங்கே 3 2 இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போதே அந்த ஏ போர்டு நம்பரோட ஃபஸ்ட்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 8 எடுத்தால் 72னா 7 2 அடுத்த வாரத்தில் இருக்கும். இங்கே வந்து 3 5 5 3 15னா 1 5 அடுத்த வாரத்தில் இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 2 முதல் டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் 2 ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 4 4 2 எடுத்தால் 8 மட்டும்தான். அதனால் 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, பி கேல்குலேஷனில் 5 இல்லைனா 9, சி போர்டில் 8. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 788 798. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 75 79, பிசி வந்து 58 98, ஏசி பார்த்தீங்கன்னா 78. இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த வருஷத்து அக்ஷயா சார்ட்டு இது மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 7, பி போர்டில் 5 9, சி போர்டில் 8.
பாக்ஸ் வந்து 788 798. இப்போ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.